ஹலோ மக்களே. யார் இப்படி பேசுவான்? ஹலோ மக்களே அப்பா சொல்லுவான். அப்படியா? தங்க பையன் ஆடிட்டு இருக்கு. எங்க போறோம்? ஒரு டீ கடை, ஒரு பன்னு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. 2 கால் ஆயிடுச்சு. பஸ்ஸிங் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாரு ஹிந்தியில் எழுதியிருக்கானுங்க பாரு. மகாதேவ் போமா யூடன் போட்டு போமாடி கேஃபேட பிரிட்ஜு கீழே திருப்பிக்கலாம். ஆ அதுவும் மூடி இருக்கு. நார்மலி சிடிக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் 2 ஹோட்டல் நின்று சாப்பாடு இல்லைன்ட்டானுங்க, இல்லை ரெனோவேட்டுன்ட்டானுங்க. எங்கேயாச்சும் ஃபுட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். நீலா நல்லா அசந்து தூங்கி இப்போ தான் எந்திரிக்கிறா. சிசிடிக்குள்ளே உட்காந்துருக்கோம். பல போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு லஞ்சு பிளேஸ் கிடச்சிருச்சு. சிசிடியில் கெஃபேடேக்குள்ளே வந்திருக்கோம் லஞ்சுக்காண்டி. ஏன்னா ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் ஹாஃப் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. இன்னொரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் இருக்குது. என்னடா வீடு இது? Chicken double decker sandwich and spinach corn and cheese sandwich. ரொம்ப எதிர்பார்த்து வந்திருந்தோம் கேஃபேடே. ஃபஸ்ட்டு வாங்கின ஐட்டம் சொதப்பிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்? பீஸா டோஸ்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. கேஃபேடேயில் ஒரு ஃபஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் லஞ்சு மாதிரி. ப்ரெட்டு வந்து ரஸ்க்கு மாதிரி இருந்துச்சு. சாண்ட்விச் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அப்படி இருந்துச்சு. தெரியல, ஏதோ சிக்கன் டபுள் டெக்கர் சாண்ட்விச், அப்புறம் கார்ன் ஸ்பினாச் சாண்ட்விச். ரெண்டுமே ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டோஸ்டிலான்னு ஒன்று வாங்கினோம், பீஸா மாதிரி. அது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. பேசாமல் அதே வாங்கியிருக்கலாம் போல். 2 பிரெட் பீஸ் 300 ரூபா கொடுத்தாங்களே. 1300 ரூபா பில்லு. அந்த சாண்ட்விச்சுக்குள்ளே ஸ்டஃபிங்கும் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எப்போதுமே யூஸ்வலாக போகிற ரூட்டு இது. ஹொஸ்கோட்டை, கோலாறு, முல்பாகல், பாலமணீர், சித்தூருக்கு அப்புறம் ராணிப்பேட் போயிட்டு ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் அம்பத்தூர் போகிற மாதிரி இருக்கும் சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம். சரி, இந்த வாட்டி வேறு ரூட்டில் போகலான்னு வந்தால் என்னாச்சுன்னா சித்தூருக்கு அப்புறம் ஒரு டைவர்ஷன் மாதிரி எடுத்து போச்சு. அது கொஞ்சம் டவுனுக்குள்ளே போச்சு. சித்தூர் டவுனுக்குள்ளே ரொம்ப நேரமாக சித்தூர் டவுனுக்குள்ளேயே வண்டி சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த ஊருக்கு தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்க. ஐயோ, ஹைவேஸே வரல. இப்போ சித்தூருக்கு அப்புறம் ஷோலிங்கூர், திருத்தணி, திருவள்ளூர், ஆவடி, அம்பத்தூர் அந்த ரூட்டு. சரி, இப்படி போய் பார்ப்போமே புதுசான்னு எடுத்தோம். ஆனால் இந்த ரோடு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஹைவேஸ்லாம் இல்லை, நார்மலாக சும்மா ஊருக்குள்ளே போகிற ரோடு மாதிரி தான் இருக்குது. அதனால் இதில் நைட்டும் வரது கொஞ்சம் ரிஸ்க் தான். ப்ராப்பர் லைட்லாம் இருக்கிற மாதிரி தெரில. பார்ப்போம் இந்த ரோட்டில் போய். இந்த ரோட்டில் ஸ்பீடாகவும் போக முடியாது. சிங்கிள் வே ரோடு தான். இது எவ்வளோ தூரம்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வழியில் வரும். போய் பார்ப்போம். சரி, ஒரு கேம் விளையாடுவோம். பிங்க், ப்ளூ, வெஜிடபிள், ஃபேட், பிக், கேரட் தான் உங்கள் ஊரில் பிக்காக இருக்குமா? ரவுண்டு, கோகோனட் வெஜிடபிளா? ஆரஞ்சு, அப்பா और क्या? स्पॉन्ज, white, कॉटन, thin, टिश्यू, रेटिंग,
வேர்டு நான் சொல்லணுமா? இரு நான் கஷ்டமாக யோசிக்கிறேன். Many unbearable hours later. நானே சொல்லிக்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன். சரி. பிரவுன். மட்டு ரவுண்ட். ராக். சாதம். சாதமா? சரி, பொங்கல். பாட். தமிழ் சொல்லு. பானை. என்ன பானை? பொங்க பானை, மண் பானை. ரீச் ஆயாச்சு ஒரு வழியாக. 7:20, 12 o'clock கிளம்பினோம். ஒரு 1.5 hour நோட்டில் பிரேக் எடுத்துருப்போம். லஞ்சு டீலாம் சேர்த்து. லஞ்ச் இல்லைப்பா, லஞ்சின் பேரில் கேஃபிட்டல் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம். கொடுமை. ஒரு வழியாக ரீச் ஆயாச்சு. அட பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. பார்ப்போம், அடுத்த vlogல பார்ப்போம். பை. बंद करो.